ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எடிஎம் அகாடமி சார்பாக உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ நம்ம எடிஎம் அகாடமியில் பேப்பர் டூவில் லா கோர்ஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பேப்பர் டூவில் மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் எடிஎம் அகாடமி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, ஆஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த ஜூன் 2026 நெட் எக்ஸாமுக்காக லா பேப்பர் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ லா பேப்பர் வந்து April 2 வந்து உங்களுக்கு ஒரு கிராஷ் கோர்ஸாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கிராஷ் கோர்ஸோட டியூரேஷன் வந்து 2 months. ஸோ இந்த கிராஷ் கோர்ஸை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எம் ஆதிகேசவ சிவமுருகன். நான் வந்து யூஜிசி நெட்டு 3 times கிளியர் பண்ணியிருக்கிறேன். இப்போது ரீசண்டாக நடந்த டிசம்பர் 2025 சைக்கிளில் லாவில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிளியர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் தான் உங்கள் ஃபேக்கல்ட்டியாக இருக்க போகிறேன் இந்த கிராஷ் கோர்ஸுக்கு. இந்த கிராஷ் கோர்ஸ்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி மார்ச் மந்தில் நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், ஒரு ஃபவுண்டேஷன் சீரீஸ். இதில் சில கான்செப்ட்ஸை செலக்ட் பண்ணி, முக்கியமான கான்செப்ட்ஸை செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கான்செப்ட்ஸை கிறிஸ்டல் கிளியராக பார்க்க போகிறோம், அதாவது தெளிவாக பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ், அந்த கான்செப்ட்ஸை செலக்ட் பண்ணி நம்ம கிறிஸ்டல் கிளியராக பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட்ஸை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து எம்சிக்யூஸையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவாக நான் உங்களுக்கு என்ன போடுறேன்னா, கண்டிஷன் அண்ட் வாரண்டி இன் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930. ஸோ சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இதை நிறைய பேர் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இதுலேருந்து ஒரு கணிசமான அளவுக்கு கொஸ்டின்ஸ் வருது. இப்போ ஆஃப் லேட்டாக யூஜிசி நெட்லேருந்து இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது. சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் அண்டு பார்ட்னர்ஷிப் ஆக்ட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது. இந்த கண்டிஷன் அண்ட் வாரண்டி அப்படிங்கிற கான்செப்டை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட எண்டில் உங்களுக்கு கிராஷ் கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த டாபிக். ஸோ யூஜிசி நெட்டு சிலபஸில் பேப்பர் 2க்கான லா சிலபஸில் உங்களுக்கு கமர்ஷியல் லா அப்படிங்கிற யூனிட் கீழே சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் வருது. சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் வருது. ஸோ சிலபஸ் டிஸ்கஷனை பற்றி, சிலபஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஷனை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பிகினர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு சிலபஸ்ல என்னென்ன படிக்கணும், அந்த சிலபஸை எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக கவர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பிக்கை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆக்ட். இதுக்கு முன்னாடி ஒரு 2015-16 அந்த பீரியட்ல வந்து இதுலேருந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. கமர்ஷியல் லா அடியில் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்லேருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் இப்போ சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் இருக்கிற பேசிக் கான்செப்ட்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து கொஸ்டின்ஸை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரி, நெட் எக்ஸாம் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் வெறும் மக்கப் பண்ணி மட்டும் நம்ம லா பேப்பரை கிளியர் பண்ண முடியாது. லாவில் இருக்கிற அந்த ஃபவுண்டேஷன் கான்செப்ட்ஸை நம்ம புரிஞ்சுக்காத வரைக்கும் நம்ம இந்த பேப்பரை கிளியர் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இந்த கான்செப்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது சம்பந்தமான பேசிக்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கான்செப்ட் சம்பந்தமான பேசிக்ஸை தெரிஞ்சுக்கணும். சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் அப்படின்னு வந்துட்டோம். சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் எதை பற்றினது? ஒரு பொருளை விற்கிறது வாங்குறது பற்றின ஒரு ஆக்ட். ஸோ விற்கிறவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, டியூட்டிஸ் இருக்குது, பொருளை வாங்குறவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன டியூட்டிஸ் இருக்குது, இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிற ஆக்ட். அதுக்கு முன்னாடி நம்ம சில பேசிக்ஸை புரிஞ்சுக்கணும். ஸோ பையர், செல்லர். பையர் வந்து ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு போறாரு. பையர் வந்து ஒரு பொருளை வாங்கணும்னு போறாரு. ஸோ பையரோட மைண்ட்ல சில விஷயங்கள் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஒரு பொருள் தேவை, இந்த பொருள் வந்து என்னென்ன இந்தந்த ஃபியூச்சர்ஸ் இருக்கணும், இந்தந்த சிறப்பு அம்சங்கள் இருக்கணும் அந்த பொருள் அப்படின்னு பையருக்கு வந்து சில கிரைட்டீரியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இந்த பையருக்கு வந்து ஒரு கார் தேவை. எதுக்கு எதுக்காக கார் தேவை? லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுறதுக்கு ஒரு கார் தேவை. இன்ஜின்லலாம் பவர்ஃபுல்லாக இருக்கணும், ஹைவேஸில் போகிற மாதிரி ஒரு கார் தேவை. ஸோ அவர் என்ன கார் ப்ரிஃபர் பண்ணுறாரு? டீசல் கார் ப்ரிஃபர் பண்ணுறாரு. ஏன்னா மோஸ்ட்லி இந்த லாங் டிஸ்டன்ஸ் போகிறவங்க எல்லாருமே டீசல் கார் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க.
ஏன்னா டீசல் காரில் தான் நம்ம கம்ஃபர்டபுளாக லாங் டிஸ்டன்ஸ் ஹைவேஸ்லலாம் போக முடியும். ஸோ டீசல் கார், ஒரு காரு, அவருக்கு வந்து டீசல் கார் தேவைப்படுது. அதுக்கப்புறமா அவருக்கு இன்னொரு ப்ரெஃபரன்ஸ் இருக்கு. சீட்டு கவர் வந்து எல்லோ கலர்ல இருக்கணும். எல்லோ கலர் சீட்டு கவர், எல்லோ கலர் சீட்டு கவர். ஸோ இதெல்லாம் இந்த பையரோட மைண்டில் இருக்கு. செல்லர் கிட்ட அதை கம்யூனிகேட் பண்றாரு. ஓகேவா? கார் செல்லர் கிட்ட, யார்கிட்ட? கார் செல்லர் கிட்ட இதை கம்யூனிகேட் பண்றாரு. எனக்கு இந்த தேவைங்களா இருக்குது, லாங் டிஸ்டன்ஸ் போறதுக்கு ஒரு கார் தேவை, அந்த கார் வந்து டீசல் காரா இருக்கணும், அந்த கார்ல வந்து எல்லோ சீட் கவர் இருக்கணும், இந்த தேவைங்களை அவர் கம்யூனிகேட் பண்றாரு. செல்லர் என்ன பண்றாரு? ஓகே, இதெல்லாம் பூர்த்தி செய்யற மாதிரி, இந்த கோரிக்கைகள் எல்லாம் பூர்த்தி செய்யற மாதிரி ஒரு காரை வந்து செல் பண்றாரு. ஃபைன். ஸோ இதுதான் வந்து ஒரு சேல் இப்படிதான் நடக்கும். பையர் வந்து தனக்கான இதை சொல்லுவாரு, செல்லர் வந்து செல் பண்ணுவாரு. ஸோ இட் இஸ் அ கான்ட்ராக்ட், ஒரு ஒப்பந்தம். சேல் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறது, ஒரு பொருளை வாங்குறதோ விற்கிறதோ அடிப்படையில் ஒரு கான்ட்ராக்ட். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நான் பையர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு, செல்லர் அதுக்கேற்ற விஷயங்களை பூர்த்தி பண்ணி ஒரு ப்ராடக்டை விற்கிறாரு. இது வந்து ஒரு கான்ட்ராக்ட். இப்போ இந்த கான்ட்ராக்ட்ல ஸ்டிப்புலேஷன் அப்படிங்கிற கான்செப்டை பத்தி நம்ம பார்க்கணும். ஸ்டிப்புலேஷன். ஸோ செல்லர் என்ன சொல்லி விற்பாரு? இந்த கார் வந்து டீசல் கார், இந்த கார்ல வந்து எல்லோ சீட்டு கவர் இருக்கு. ஸோ பையர் கேட்டதெல்லாம் நிறைவேற்றுற மாதிரி என்ன பண்ணுவாரு? செல்லர் வந்து சொல்லி விற்பாரு. இந்த கார் வந்து டீசல் காரு, இந்த கார்ல வந்து எல்லோ சீட் கவர் இருக்கு அப்படின்னு சொல்லி விற்பாரு. இப்போ செல்லர் சொல்றாருல, இது வந்து ஒரு ப்ராமிஸ் மாதிரி, இந்த ரெண்டுமே ப்ராமிஸ் மாதிரி எடுத்துக்கலாம், ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராமிஸ். ஸோ இந்த ப்ராமிஸை தான் வந்து நம்ம ஸ்டிப்புலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம கண்டிஷன் அண்ட் வாரண்டி அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிப்புலேஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பையர் என்ன கேட்குறாரு? எனக்கு ஒரு டீசல் கார் வேணும், அதில் எல்லோ சீட் கவர் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. பையர், செல்லர் என்ன சொல்றாரு? காரை விற்கிறவர், ஓகே, நான் வந்து உங்களுக்கு ஒரு டீசல் காரை செல் பண்ணுறேன், அதில் எல்லோ சீட் கவர் இருக்கும் அப்படின்னு சில ப்ராமிசஸை முன் வைக்கிறார். செல்லர் வந்து சில ப்ராமிசஸை முன் வச்சு அந்த காரை விற்கிறாரு. ஸோ செல்லர் முன் வைக்கிற ப்ராமிஸுக்கு பேர் தான் ஸ்டிப்புலேஷன். காட் இட்? இப்போ நம்ம கண்டிஷன் அண்ட் வாரண்டியை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ கண்டிஷன் அண்ட் வாரண்டி எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செக்ஷன் 12 ஆஃப் த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930. ஸோ செக்ஷன் 12 முதல்ல படிக்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பயமாக இருக்கும், என்னடா ஒன்றுமே புரியலன்ட்டு. அதை பார்ட் பை பார்ட் பிரேக் டவுன் பண்ணி அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு புரிஞ்சு படித்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு தடவை படிச்சுட்டு அதை கிவ் அப் பண்ணிடுவாங்க. பட் அது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் அ மினிட். ஓகே, இதுதான் செக்ஷன் 12, கண்டிஷன் அண்ட் வாரண்டி. இப்போ பாருங்க, a stipulation in a contract of sale with reference to goods which are the subject thereof may be a condition or a warranty. இப்போ ஸ்டிப்புலேஷன்னா ப்ராமிஸ். A stipulation in a contract of sale with reference to goods which are subject. கூட்ஸ் which are subject அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட்ல எந்த கூட்ஸை நம்ம வாங்குறோம் விற்கிறோம் அதுதான். இப்போ இங்க பாருங்களேன், இந்த போட்டோல பையர் இருக்கார், வாங்குறவர். இவர் என்ன டைலாக் பேசுறாரு? இந்த டைலாக் பாக்ஸ்குள்ள பாருங்க. ஐ வாண்ட் அ டீசல் கார் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் வித் எல்லோ சீட் கவர்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? ஐ வாண்ட் அ டீசல் கார் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் வித் எல்லோ சீட் கவர்ஸ். செல்லர் கிட்ட கேட்குறாரு. செல்லர் என்ன சொல்றாரு? இந்த லேடி தான் செல்லர். செல்லரோட டைலாக் பாக்ஸில் பாருங்க. திஸ் இஸ் அ டீசல் கார் அண்ட் இட் ஹேஸ் எல்லோ சீட் கவர்ஸ். செல்லர் வந்து ப்ராமிசஸ் வைக்கிறாரு. ஓகேவா? இந்த ப்ராமிஸ் செல்லர் சொல்றாருல, இது டீசல் கார், இதில் எல்லோ சீட் கவர் இருக்கு, இதுக்கு பேர் தான் ஸ்டிப்புலேஷன். எ ஸ்டிப்புலேஷன், அதாவது ப்ராமிஸ் இன் அ கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் வித் ரெஃபரன்ஸ் டு குட்ஸ் விச் ஆர் த சப்ஜெக்ட் மேட்டர், விச் ஆஃப் த சப்ஜெக்ட். இந்த கான்ட்ராக்ட்ல எந்த கூட்ஸ் வந்து சப்ஜெக்டா இருக்கு, என்ன கூட்ஸ் வந்து சப்ஜெக்டா இருக்கு, எந்த கூட்ஸை வாங்குறதுக்காக இந்த கான்ட்ராக்டை போடுறாங்க? கார், ஒரு காரை வாங்குறதுக்கு தான் இந்த கான்ட்ராக்டே போடுறாங்க. இந்த கான்ட்ராக்டுக்குள்ளேயே பையரும் செல்லரும் என்டர் ஆகுறாங்க. ஸோ
a stipulation, a promise in a contract of sale with reference to goods which are the subject. Subjectனா என்னது? கார். மேபி கண்டிஷன் ஆர் வாரண்டி. அதாவது ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்ல செல்லர் கொடுக்குற ப்ராமிஸ் ஸ்டிப்புலேஷன் வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து கண்டிஷன், இன்னொன்று வந்து வாரண்டி. நல்லா பாருங்களேன், இந்த செல்லர் என்ன சொல்றாரு? ரெண்டு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. திஸ் இஸ் அ டீசல் கார் அப்படின்னு சொல்றாரு. திஸ் இஸ் அ டீசல் கார் அண்ட் இட் ஹாஸ் எல்லோ சீட் கவர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. எல்லோ சீட் கவர்ஸ். ரெண்டு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. டூ ப்ராமிசஸ். இப்போ இந்த ப்ராமிசஸை ரெண்டு வகையா பிரிக்கலாம். செல்லர் கொடுக்குற ப்ராமிசஸை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று வந்து கண்டிஷன், இன்னொன்று வந்து வாரண்டி. கண்டிஷன்றது வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராமிஸ். வாரண்டி அப்படிங்கிறது நாட் சோ இம்பார்ட்டன்ட் ப்ராமிஸ். இப்போ செல்லர் கொடுத்த ரெண்டு ப்ராமிஸ்ல எது கண்டிஷன் எது வாரண்டின்னு உங்களுக்கே தெரியும். டீசல் கார் அப்படிங்கிறது கண்டிஷன், எல்லோ சீட்டு கவர் அப்படிங்கிறது வாரண்டி. ஏன்னா இந்த கான்ட்ராக்டுக்குள்ள பையர் எதுக்கு என்டர் ஆகுறாரு? பையர் ஏன் காரை வாங்குறாரு? அவருக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் டிராவலுக்கு ஒரு கார் தேவை அண்ட் அவருடைய ப்ரெஃபரன்ஸ் வந்து எல்லோ சீட் கவர். இப்போ செல்லர் வந்து ரெண்டு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. இது வந்து ஒரு டீசல் கார், இதில் எல்லோ சீட் கவர் இருக்குன்னு ரெண்டு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. இந்த ரெண்டு ப்ராமிஸை நம்ம என்னவா இந்த ரெண்டு ப்ராமிஸை எப்படி கிளாசிஃபை பண்ணலாம்? கண்டிஷன், வாரண்டின்னு சொல்லலாம். எந்த ப்ராமிஸ் வந்து கண்டிஷன்? டீசல் கார் அப்படிங்கிறது கண்டிஷன். ஏன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராமிஸ். டீசல் கார் வாங்குறதுக்காக தான் பையர் வந்து செல்லர்கிட்டே வராரு. வாரண்டி அப்படிங்கிறது நாட் ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ராமிஸ். அது வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான ப்ராமிஸ் கிடையாது. எல்லோ சீட் கவர், இந்த எல்லோ சீட் கவர்ன்றது இட் இஸ் நாட் அன் இம்பார்ட்டன்ட் ப்ராமிஸ். புரிஞ்சுதா? இப்போ இந்த செக்ஷன் 12 என்ன சொல்லுதுன்னா, ஒரு சேல், ஒரு கான்ட்ராக்ட்ல சேல் ஆஃப், அதாவது ஒரு சேல் ஆஃப் குட்ஸ் பண்றப்போ ஒரு அந்த கான்ட்ராக்ட்ல கொடுக்குற ஸ்டிப்புலேஷன் இருக்குல்ல, ப்ராமிஸ், அது ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து கண்டிஷன், இன்னொன்று வந்து வாரண்டி. புரியுதா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். ஓகே, இப்போ இந்த செக்ஷன் 12 சப்செக்ஷன் 1 நம்ம பார்த்தோம். செக்ஷன் 12 சப்செக்ஷன் 1 நம்ம பார்த்தோம். இப்போ இந்த செக்ஷன் 12 சப்செக்ஷன் 1 நம்ம பார்த்துட்டு இதுல இருந்து ஒரு கொஸ்டின் இப்போ அட்டன் பண்ணலாம். இதுல இருந்து நம்ம ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அண்டர் செக்ஷன் 12 சப்செக்ஷன் 1 ஆஃப் த சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் 1930, a stipulation with reference to goods may be classified as. அதாவது ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்ல ஸ்டிப்புலேஷன் வந்து கொடுக்குறாரு செல்லர், ப்ராமிஸ் மேக் பண்ணுறாரு. அதை எப்படி கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்னன்னு பார்த்தோம்? கண்டிஷன், அப்புறம் வாரண்டி அப்படின்னு கிளாசிஃபை பண்ணலான்னு பார்த்தோம். புரியுதா? ஸோ இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன். நம்ம செக்ஷன் 12 சப்செக்ஷன் 1ல பார்த்த கிளாசிஃபிகேஷன். இப்போ ஆப்ஷன்ஸை பாருங்க. ஆஃபர் ஆர் அக்செப்டன்ஸ், இது வராது. கண்டிஷன் ஆர் வாரண்டி, இது கரெக்ட் ஆன்சர். வாய்ட் ஆர் வாய்டபிள் வராது. எக்ஸ்பிரஸ் ஆர் இம்ப்ளைடு கான்ட்ராக்ட் வராது. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, இப்போ அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். இப்போ அடுத்தது ஒரு கொஸ்டின். ஸோ இந்த செக்ஷனை படித்த உடனே நீங்கள் இப்படி கொஸ்டின்ஸ் எம்சிக்யூ சால்வ் பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து மனசில் வந்து பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்சிரும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி ரெஃப்ளெக்ட்ஸ் செக்ஷன் 12 சப்செக்ஷன் 1? எவ்ரி ஸ்டிப்புலேஷன் ஆட்டோமேட்டிக்லி பிகம்ஸ் அ கண்டிஷன். Every stipulation automatically becomes a warranty. A stipulation may either be a condition or a warranty. Stipulations are legally irrelevant. இப்போ இந்த 4 ஆப்ஷனே பாருங்களேன். செக்ஷன் 12 சப்செக்ஷன் 1ல என்ன சொல்லியிருக்கிறாங்க? செக்ஷன் 12 சப்செக்ஷன் 1ல என்ன சொல்லியிருக்கிறாங்க? அதாவது ஸ்டிப்புலேஷனை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று வந்து கண்டிஷன், இன்னொன்று வந்து வாரண்டி. இப்போ எவ்ரி ஸ்டிப்புலேஷன் ஆட்டோமேட்டிக்லி பிகம்ஸ் அ கண்டிஷன் அப்படிங்கிறது ராங். எவ்ரி ஸ்டிப்புலேஷன் ஆட்டோமேட்டிக்லி பிகம்ஸ் அ வாரண்டி அப்படிங்கிறது ராங். எ ஸ்டிப்புலேஷன் மே எய்தர் பி அ கண்டிஷன் ஆர் அ வாரண்டி, இது கரெக்ட். இப்போ டியும் படிச்சு பாருங்க. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் வந்துச்சுன்னா 4 ஆப்ஷனையும் படிச்சு பாருங்க. ஸ்டிப்புலேஷன்ஸ் ஆர் லீகலி irrelevant. அது வந்து irrelevantன்னு சொல்றாங்க. இது வந்து தப்பு. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, செக்ஷன் 12 சப்செக்ஷன் 2.
இப்போ கண்டிஷனை பத்தி சொல்றாங்க. கண்டிஷனை பத்தி செக்ஷன் 12 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க. ஓகே, கண்டிஷன்னா என்ன? நம்ம ஃபர்ஸ்ட் செக்ஷனை படிக்கலாம், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்றேன். எ கண்டிஷன் இஸ் a stipulation essential to the main purpose of the contract, comma, the breach of which gives rise to a right to treat the contract as repudiated. ஓகே, இப்போ இந்த செக்ஷன் இப்படி படிச்சா உங்களுக்கு புரியாது. நான் இந்த நம்ம எக்ஸாம்பிள் வச்சே பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் பிக்சர்ல என்ன பார்த்தோம்? ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு டீசல் கார் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஐ வாண்ட் அ டீசல் கார் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு என்ன பண்ணுறாரு, அதோட சேர்த்து எல்லோ சீட்டு கவரும் எனக்கு வேணும்னு கேட்குறாரு. செல்லர் என்ன ப்ராமிஸ் பண்ணுறாரு, ஒரு காரை டெலிவர் பண்ணி திஸ் இஸ் அ டீசல் கார் அண்ட் இட் ஹாஸ் எல்லோ சீட் கவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ செல்லர் வந்து 2 ப்ராமிஸ் பண்ணுறாரு. அந்த 2 ப்ராமிஸ்க்கு பேர் என்ன? ஸ்டிப்புலேஷன். ப்ராமிஸை நம்ம எப்படின்னு சொல்லலாம்? ஸ்டிப்புலேஷன் சொல்லலாம். இந்த ஸ்டிப்புலேஷனை 2 வகையாக பிரிக்கலாம். ஸ்டிப்புலேஷனை 2ஆக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று கண்டிஷன், இன்னொன்று வாரண்டி. கண்டிஷன்னா என்ன? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராமிஸ். வாரண்டினா என்ன? நாட் ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ராமிஸ். அது ஒன்றும் ப்ராமிஸ் தான், பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராமிஸ் கிடையாது. இங்க பாருங்களேன், ஒருவேளை செல்லர் வந்து ஒரு காரை டெலிவர் பண்ணியிருக்காரு. இந்த பிக்சர்ல பாருங்க, ஒரு கார் இருக்கு. இது வந்து டீசல் கார் கிடையாது, பெட்ரோல் காரை டெலிவர் பண்ணிட்டாரு. பெட்ரோல் காரை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு கஸ்டமர் கிட்ட. இப்போ கஸ்டமர் வந்து என்ன பண்ணலாம்? ஸோ செல்லர் வந்து 2 கண்டிஷன் கொடுத்துருக்காரு. என்னன்னு? டீசல் கார் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு. டீசல் கார் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு. எல்லோ சீட்டு கவர் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த 2 ப்ராமிஸ்ல எது கண்டிஷன், எது வாரண்டி? ஸோ கண்டிஷன் அப்படின்னா என்னது? கண்டிஷன் அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராமிஸ். கண்டிஷன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராமிஸ். நான் இங்கே எழுதுறேன், கண்டிஷன்னா இம்பார்ட்டண்ட்டான ப்ராமிஸ். எதை வச்சு அது நம்ம இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த சேலோட மெயின் பர்பஸ். இந்த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்ல கஸ்டமர் ஏன் என்டர் ஆகுறாரு, அது அவருடைய மெயின் பர்பஸ் என்ன? லாங் டிஸ்டன்ஸ் டிராவல். லாங் டிஸ்டன்ஸ் டிராவல். ஸோ அதுதான் வந்து மெயின் பர்பஸே. அப்போ இந்த இதுல எது வந்து இந்த 2 ப்ராமிஸ்ல எது வந்து கண்டிஷன் அப்படின்னு பார்த்தா, டீசல் கார் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். எல்லோ சீட் கவர் அப்படிங்கிறது வாரண்டி. இப்ப பாருங்களேன், கண்டிஷன் இஸ் a stipulation. ஸ்டிப்புலேஷன் ஆனது ப்ராமிஸ். எசென்ஷியல், எசென்ஷியல்னா அவசியம். எசென்ஷியல் டு த மெயின் பர்பஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். மெயின் பர்பஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆனது லாங் டிஸ்டன்ஸ் டிராவல். மெயின் பர்பஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். த பிரீச், பிரீச்னா மீறுதல்னு அர்த்தம். செல்லர் மீறிட்டார்னு அர்த்தம். பிரீச் ஆஃப் விச் கிவ்ஸ் ரைஸ் டு அ ரைட். ஒரு உரிமையை தருது, பையருக்கு வந்து ஒரு உரிமையை தருது. என்ன உரிமை? டு ட்ரீட் த கான்ட்ராக்ட் ஆஸ் ரெப்புடியேட்டட். ரெப்புடியேட்டட்னா கான்ட்ராக்டை கேன்சல் பண்றது. கான்ட்ராக்டை கேன்சல் பண்றது. இப்போ செல்லர் வந்து பெட்ரோல் காரை கொடுத்துட்டாரு. இப்போ கஸ்டமர் என்ன சொல்றாருன்னு பாருங்க டயலாக் பாக்ஸ்குள்ள. அதாவது பையர், நம்ம பையர் என்ன சொல்றாரு? ஐ வாண்டட் அ டீசல் கார். ஏன்னா நான் டீசல் கார் கேட்டு தான் வந்தேன். அண்ட் யூ கேவ் மீ பெட்ரோல் கார். நீங்க எனக்கு பெட்ரோல் காரை கொடுத்துட்டீங்க. ஐ வாண்ட் டு கேன்சல் த கான்ட்ராக்ட் அப்படின்னு கோவத்தில் சொல்றாரு. ஐ வாண்ட் டு கேன்சல் த கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எ கண்டிஷன் இஸ் அ ஸ்டிப்புலேஷன் எசென்ஷியல் டு த மெயின் பர்பஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க பாருங்க. கண்டிஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராமிஸ். அது வந்து அந்த கான்ட்ராக்டோட பர்பஸ்க்கு ரொம்ப அவசியமான ப்ராமிஸ். செல்லர் வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு? டீசல் காரு, இது வந்து ஒரு டீசல் காரு, அப்புறம் இதுல எல்லோ சீட் கவர் இருக்குன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. இப்போ எல்லோ சீட் கவர் இருக்கு, ஆனா டீசல் கார் இல்ல, அதுக்கு பதிலாக பெட்ரோல் காரை கொடுத்துட்டாரு. இப்போ செல்லர் வந்து ஒரு ஸ்டிப்புலேஷனை மீறிட்டார், ஒரு ப்ராமிஸை மீறிட்டார். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராமிஸ். அதுக்கு பேர் என்ன? கண்டிஷன். அதுக்கு பேர் தான் என்னது? கண்டிஷன். அப்போ கண்டிஷனை மீறிட்டாரு. ஓகேவா? த பிரீச், கண்டிஷனை மீறினா என்ன ஆகும்? த பிரீச் ஆஃப் விச் கிவ்ஸ் ரைஸ் டு ரைட், ஒரு உரிமையை கொடுக்குது பையருக்கு. டு ட்ரீட் த கான்ட்ராக்ட் ஆஸ் ரெப்புடியேட்டட். பையர் என்ன பண்ணலாம்? கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு காரை வந்து டெலிவரி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. காரை அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டு பணம் கேட்கலாம், காம்பன்சேஷன் எடுக்கலாம். கூட்ஸை வந்து எடுத்துக்க தேவையில்லை. கூட்ஸ்னா என்னது? காரு. இந்த காரை வந்து பையர் வந்து அக்செப்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அக்செப்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை ரெஜெக்ட் பண்ணிட்டு கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணலாம். இல்லை, நான் இந்த காரை டெலிவரி எடுத்துக்க முடியாது, நீங்களே வச்சுக்கோங்க, இந்த கான்ட்ராக்டை நம்ம கேன்சல் பண்ணிடலான்னு கான்ட்ராக்டை விட்டே வெளியே வந்துடலாம்.
புரியுதா உங்களுக்கு? ஏன்னா செல்லர் வந்து கண்டிஷனை மீறிட்டார். கண்டிஷன்றது என்னது? ஒரு அந்த கான்ட்ராக்டோட மெயின் பர்பஸுக்கே ஒரு எசென்ஷியலான ஒரு ப்ராமிஸ். ஓகே, இப்போ கண்டிஷன் என்னன்னு பார்த்துட்டோம். வாரண்டினா என்னன்னு பார்ப்போம். செக்ஷன் 12 சப்செக்ஷன் 3 வாரண்டியை பத்தி சொல்லுது. செக்ஷன் 12 சப்செக்ஷன் 3 ஆஃப் த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். கண்டிஷன் அப்படிங்கிறது நம்ம போன செக்ஷன்ல பார்த்தோம். அது வந்து ஒரு ஸ்டிப்புலேஷன், ஒரு ப்ராமிஸ். ஸ்டிப்புலேஷன், ப்ராமிஸ் ஆர் ப்ராமிஸ்ன்னு சொல்லலாம். அது வந்து ரொம்ப எசென்ஷியல். கான்ட்ராக்டோட பர்பஸ்க்கு ரொம்ப எசென்ஷியல். அந்த கான்ட்ராக்டுடைய பர்பஸுக்கு ரொம்ப எசென்ஷியல் ஆனது. வாரண்டினா என்னது? வாரண்டினா என்னது? அதுவும் ஒரு ஸ்டிப்புலேஷன், அதுவும் ஒரு ப்ராமிஸ். பட் அது வந்து கொலாட்ரல். கொலாட்ரல்னா ஒரு சைடு ப்ராமிஸ் மாதிரி, ஒரு சைடு ஒரு சைடு ஐட்டம் மாதிரி, நாட் மெயின் திங். சைடு ஆர் கொலாட்ரல் டு த மெயின் பர்பஸ். மெயின் பர்பஸ்க்கு அது என்னது? கொலாட்ரல் தான். அது அவசியம் கிடையாது. கண்டிஷன் அளவுக்கு இம்பார்ட்டண்டான ப்ராமிஸை கிடையாது. இப்போ வாரண்டியை செல்லர் பிரீச் பண்ணிட்டார். அப்போ என்ன ஆகும்? வாரண்டியை செல்லர் வந்து பிரீச் பண்ணிட்டார், வாரண்டியை செல்லர் மீறிட்டார். எல்லோ சீட்டு கவருக்கு பதிலாக வேற ஒரு கலர்ல சீட்டு கவர் கொடுத்துட்டாரு, ரெட் கலர் சீட்டு கவர் கொடுத்துட்டாரு. இப்போ பையர் என்ன பண்ணலாம்? இப்போ அந்த காரை வாங்கினவர் என்ன பண்ணலாம்? இதை டைலாக் பாக்ஸ்ல பாருங்களேன். கஸ்டமர் கோவத்துல போய் கத்துறாரு ஷோரூம்ல. ஐ ரிசீவ்ட் அ டீசல் கார். எனக்கு டீசல் கார் கிடைச்சிச்சு. பட் ஐ டிட் நாட் ரிசீவ் அ எல்லோ சீட் கவர்ஸ். எல்லோ சீட் கவர்ஸ் வந்து நான் ரிசீவ் பண்ணல அப்படின்னு கோவத்துல கத்துறாரு. இப்போ இந்த கான்ட்ராக்டை பையர் கேன்சல் பண்ண முடியுமா? எனக்கு எல்லோ சீட்டு கவர் கிடைக்கல அப்படின்றதுக்காக இந்த கான்ட்ராக்டே கேன்சல் பண்ண முடியுமா? ஷோரூம்ல இருக்கிறவங்க காரை எங்க இருந்தோ கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வந்து அதை ரெடி பண்ணி அதுக்கு அவங்க செலவு பண்ணி இங்க நிறுத்தி வச்சு என்ன பண்றாங்க? கஸ்டமர் கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ கஸ்டமர் இந்த சீட்டு கவர் இல்லைன்றதுக்காக கான்ட்ராக்டே கேன்சல் பண்ணலாமா? இல்ல இல்ல, நான் இந்த காரை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. அதை தான் இங்க சொல்றாங்க. எ வாரண்டி பாருங்க, எ வாரண்டி இஸ் அ ஸ்டிப்புலேஷன். ஸ்டிப்புலேஷன் என்ன? ப்ராமிஸ். கொலாட்ரல்னா இம்பார்ட்டன்ட் கிடையாது, மெயின் கிடையாது, சைடு தான். வாரண்டி இஸ் அ ப்ராமிஸ் சைடு டு த மெயின் பர்பஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். கான்ட்ராக்டுடைய மெயின் பர்பஸுக்கு ஒரு சைடு டேர்ம் தான். த பிரீச், பிரீச்னா மீறுதல். த பிரீச் ஆஃப் விச் கிவ்ஸ் ரைஸ் டு அ கிளைம். பையர் வந்து கிளைம் பண்ணலாம். கிளைம் ஃபார் டேமேஜஸ். டேமேஜஸ்னா நஷ்ட ஈடு. நஷ்ட ஈடு கேட்டு என்ன பண்ணலாம்? பையர் வந்து ஒரு கிளைம் பண்ணலாம். பட் நாட் நாட் டு அ ரைட் டு ரிஜெக்ட் த குட்ஸ் அண்ட் ட்ரீட் த கான்ட்ராக்ட் as repudiated. கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முடியாது. கூட்ஸை ரிஜெக்ட் பண்ண முடியாது. எனக்கு இந்த கார் வேண்டான்னு சொல்ல முடியாது. கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வாரண்டின்றது ஒரு ப்ராமிஸ். பட் அதை அக்ரிமெண்ட்டோட மெயின் பர்பஸுக்கு அது ஒன்றும் பெரிய இம்பார்ட்டண்ட்டான ப்ராமிஸ் கிடையாது. இப்போ எல்லோ சீட் கவர் இல்லாததால இந்த காரால லாங் டிஸ்டன்ஸ் போக முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த டீசல் காரால பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது ஜஸ்ட் சீட் கவர். செல்லர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, எல்லோ சீட் கவர் தருவன் ப்ராமிஸ் பண்ணிட்டு, ஆனா அதை செல்லர் மீறிட்டாரு. பட் அது ஒரு வாரண்டி தான், அது ஒரு ப்ராமிஸ். அந்த ப்ராமிஸ் வந்து அந்த ஸ்டிப்புலேஷன் வந்து வாரண்டி அப்படிங்கிற ஸ்டிப்புலேஷன் கீழே வரும், அது கண்டிஷன் கிடையாது. அப்போ அதாவது பையர் கஸ்டமர் என்ன பண்ண முடியாது? கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு காரை வாங்க மாட்டேன்ல சொல்ல முடியாது. அவரு கொஞ்சம் காம்பன்சேஷன் கேட்கலாம். எந்த மாதிரி காம்பன்சேஷன் கேட்கலாம்? அதுக்கு என்ன லீகல் லீகல் டேர்ம் என்ன? டேமேஜஸ். என்ன மாதிரி டேமேஜஸ் கேட்கலாம்? இப்போ காரோட விலை வந்து இப்போ 10 லட்ச ரூபானா எனக்கு வந்து ஒரு 20,000 கம்மி பண்ணித்தாங்க, ஏன்னா நீங்க நான் கேட்ட கலர் சீட் கவர் நீங்க கொடுக்கல, ஒரு 20,000 ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம். இல்ல கோர்ட்ல கேஸ் போட்டு ஒரு 20,000 வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம், டேமேஜஸ் கிளைம் பண்ணலாமே தவிர கூட்ஸை ரெஜெக்ட் பண்ண முடியாது, இந்த காரை ரெஜெக்ட் பண்ண முடியாது, கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிஷன்னா என்ன, வாரண்டினா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த வீடியோ போகலாம், அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். ஓகே, செக்ஷன் 12 சப்செக்ஷன் 4. இப்போ எது ஸ்டிப்புலேஷன்? இப்போ ஸ்டிப்புலேஷன்ல ரெண்டு வகையானது இருக்குது, கண்டிஷன் வாரண்டின். கண்டிஷன் வாரண்டின். இப்போ எது கண்டிஷன் எது வாரண்டின்னு யார் முடிவு பண்றது? ஹூ டிசைட்ஸ்? யார் முடிவு பண்றா? இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோம், நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்,
ஒரு பையர் போறாரு கார் ஷோரூமுக்கு, எனக்கு டீசல் கார் வேணும் லாங் டிஸ்டன்ஸ் டிராவலுக்கு அப்படின்னு கேட்குறாரு. செல்லர் என்ன பண்றாரு, கார் விற்கிறவர், இது வந்து ஒரு டீசல் கார் தான், இது வந்து எல்லோ சீட் கவர் இருக்கிற கார் தான் அப்படின்னு 2 ப்ராமிஸ் கொடுக்குறாரு. அவங்க ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. இப்போ அந்த அக்ரிமெண்ட்ல செல்லர் வந்து என்ன பண்றாரு, செல்லர் வந்து ஒரு புத்திசாலி செல்லர், ஒரு இன்டெலிஜென்ட்டான செல்லர், கொஞ்சம் கிரிமினலா யோசிக்கக்கூடியவர். என்ன பண்றாரு, இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ல எழுதியிருந்தாரு. கான்ட்ராக்ட்ல இந்த மாதிரி எழுதியிருந்தாரு, breach of delivery of a diesel car shall be treated as warranty அப்படின்னு எழுதியிருந்தாரு. நம்ம பையர் என்ன பண்றாரு, படிப்பறிவு இல்லாதவர், கையெழுத்த போட்டிருந்தாரு. படிப்பறிவு இல்லாதவன்றவர் அவேர்னஸ் இல்லாதவர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு லீகல் அவேர்னஸ் இல்லாதவர், லீகல் அவேர்னஸ் இல்லாதவர். அவர் என்ன பண்றாரு, கையெழுத்த போட்டிருந்தாரு. இப்போ காரை வாங்கி பார்க்குறாரு, காரை பார்த்தா பெட்ரோல் கார் இது. உடனே என்ன பண்ணுறாரு, கோவத்தில் ஷோரூமுக்கு போகிறாரு. ஷோரூமுக்கு போய் காட்டுறாரு, நான் டீசல் கார் தான் கேட்டிருந்தேன், ஆனால் நீங்கள் வந்து எனக்கு பெட்ரோல் கார் கொடுத்துருக்கீங்க, நான் இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிக்கிறேன், இந்த கூட்ஸை ரெஜெக்ட் பண்ணுறேன், இந்த காரை நான் திருப்பி உங்ககிட்டயே கொடுத்துருந்தேன், இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ செல்லர் என்ன பண்ணுறாரு, இந்த கான்ட்ராக்டை காட்டுறாரு. பிரீச், மீறுதல், பிரீச் ஆஃப் டெலிவரி ஆஃப் டீசல் கார், அதாவது டீசல் காரை தராமல் நான் மீறிட்டேன்னா அது வந்து வாரண்டியாக தான் கருதப்படும், அது வந்து வாரண்டியாக தான் கருதப்படும், கண்டிஷனாக கருதப்படாது. ஸோ வாரண்டினா பையர் என்ன பண்ண முடியும், டேமேஜஸ் தான் கிளைம் பண்ண முடியும், கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முடியாது, கூட்ஸை ரிட்டர்ன் பண்ண முடியாது. நம்ம போன ஸ்லைடில் பார்த்தோம். அப்போ என்ன ஆகும், பையரோட நிலைமை என்ன ஆகும், கான்ட்ராக்டை இந்த மாதிரி எழுதுனா என்ன ஆகும், செல்லர் வந்து தப்பிச்சிடலாம். செல்லர் வந்து ஒரு முக்கியமான ப்ராமிஸையே மீறிட்டு இது வந்து வாரண்டி அப்படின்னு கான்ட்ராக்டில் எழுதிட்டு தப்பிச்சிடலாம். ஸோ எப்பவுமே பையருக்கும் செல்லருக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் செல்லருக்கு தான் பவர் அதிகமாக இருக்கும். ஏன்னா செல்லர் தான் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவார். நம்ம ஒரு ஷோரூமுக்கு போய் ஒரு லேப்டாப் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ஒரு லேப்டாப் வாங்குறோம். அந்த லேப்டாப் வாங்கினா கூட ஒரு பேப்பரில் கையெழுத்து போடுவோம். அந்த கையெழுத்து போடுற பேப்பரை முன்னாடியே யார் ரெடி பண்ணி வச்சிருப்பானா, செல்லர் ரெடி பண்ணி வச்சிருப்பார், ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டாக வச்சிருப்பாரு. எந்த பையராக இருந்தாலும் அதில் தான் வந்து ஒரு கையெழுத்து போட்டு ஆகணும். ஓகேவா, அந்த கான்ட்ராக்டை ரெடி பண்ணுறது முழுக்க முழுக்க செல்லர் தான். செல்லர் தான் வந்து அதில் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவார். நமக்கு அதை படித்து பார்க்க கூட நேரம் இருக்காது, நம்ம பாட்டு கையெழுத்து போட்டு அந்த பொருளை வாங்கிட்டு வந்துட்டு இருப்போம். அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரதுக்கு வந்தால் பையர்ஸ் எல்லாருமே துன்பப்படணும், பையர்ஸ் எல்லாருமே சஃபர் ஆகணும். அதனால என்ன சொல்லியிருக்கிறாங்க, வெதர் எ ஸ்டிப்புலேஷன், வெதர் எ ஸ்டிப்புலேஷன் என்னது ப்ராமிஸ், ஸ்டிப்புலேஷன் என்னது ப்ராமிஸ், வெதர் எ ஸ்டிப்புலேஷன் இன் அ கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் இஸ் அ கண்டிஷன் ஆர் அ வாரண்டி, அது கண்டிஷனா வாரண்டியா அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் இன் ஈச் கேஸ், ஒவ்வொரு கேஸ்லயும் அது டிபெண்ட் ஆகும். டிபெண்ட்ஸ் இன் ஈச் கேஸ், ஒவ்வொரு கேஸ்லயும் அது மாறுபடும். டிபெண்ட்ஸ் இன் ஈச் கேஸ் ஆன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட்னா ரீடிங் த கான்ட்ராக்ட். கான்ட்ராக்டை வந்து என்ன பண்ணுவாங்க, படிச்சு பார்ப்பாங்க, ஜட்ஜஸ் படிச்சு பார்த்து என்ன பர்பஸ்க்காக பையர் வந்து கான்ட்ராக்டுக்குள்ள என்டர் ஆயிருக்காரு அதெல்லாம் பார்ப்பாங்க. என்ன பர்பஸ்க்காக என்டர் ஆயிருக்காரு, அதோ அந்த பர்பஸை எடுத்து கான்ட்ராக்டோட பொருத்தி பார்ப்பாங்க, கான்ட்ராக்டை அதோட சேர்த்து படிச்சு பார்ப்பாங்க. இங்க போட்டிருக்காங்க பாருங்க, இம்பார்ட்டன்ட் பார்க்க, ஸ்டிப்புலேஷன், ப்ராமிஸ். ஸ்டிப்புலேஷன் என்ன, ப்ராமிஸ் மே பி எ கண்டிஷன், அது வந்து இட் மே பி எ கண்டிஷன் தோ கால்ட் அ வாரண்டி இன் த கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட்ல ஒரு ஸ்டிப்புலேஷனை நம்ம வாரண்டின்னு சொல்லியிருந்தாலும், இங்க பாருங்களேன், கான்ட்ராக்ட்ல ஒரு ஸ்டிப்புலேஷன், என்ன ஸ்டிப்புலேஷன், ஒரு ப்ராமிஸ், அதை வந்து நம்ம வாரண்டி அப்படின்னு சொல்லியிருந்தாலும், இங்க வாரண்டின்னு சொல்லியிருக்கோம், வாரண்டின்னு சொல்லியிருந்தாலும் அதை நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணலாம், கண்டிஷன்னு எடுத்துக்கலாம். செக்ஷன் அழகாக கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்களேன், பிரீச் ஆஃப் டெலிவரி ஆஃப் அ டீசல் கார், டீசல் காரை தராமல் நான் மீறிட்டேன் அப்படின்னா அது வந்து வாரண்டியாக கருதப்படும்னு இந்த கான்ட்ராக்டில் எழுதியிருக்கு. இந்த இப்போது டீசல் காரை தர அப்படிங்கிறது ஒரு ப்ராமிஸ், ஒரு ஸ்டிப்புலேஷன். இந்த ஸ்டிப்புலேஷனை இந்த செல்லர் வந்து உஷாராக என்ன பண்ணிட்டான், வாரண்டின்னு எழுதிட்டான் கான்ட்ராக்டில். பட் என்னதான் இந்த ஸ்டிப்புலேஷனை வந்து வாரண்டின்னு இவன் சொன்னாலும் அதை கண்டிஷனாகவும் நம்ம கருதலாம். கான்ட்ராக்ட்ல வாரண்டின்னு இருக்கிறதால அது வாரண்டி கிடையாது, கான்ட்ராக்ட்ல கண்டிஷன் இருக்கிறதால அது கண்டிஷன் கிடையாது. அந்த கான்ட்ராக்டை முழுமையாக ரீடு பண்ணி அந்த கான்ட்ராக்ட் என்ன பர்பஸ்க்காக போடப்பட்டது அப்படிங்கிறத பொறுத்து இது மாறும். கான்ட்ராக்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி செல்லர் வந்து தப்பிக்க முடியாது, இது வாரண்டி தான் அப்படின்னு சொல்லி நான் டேமேஜஸ் மட்டும் தான் தருவேன் அப்படின்னு சொல்லி செல்லர் தப்பிக்க முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிஷன்னா என்ன, வாரண்டினா என்ன, ஒரு சேல் நடக்குது, செல்லர் சில ப்ராமிஸ் கொடுக்குறாரு, அந்த ப்ராமிஸ் 2 வகைப்படும், ஒன்று கண்டிஷன், இன்னொன்று வாரண்டி. புரியுதா உங்களுக்கு?
கண்டிஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராமிஸ். அந்த ப்ராமிஸை செல்லர் மீறிட்டா பையர் வந்து கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணலாம், கூட்ஸை ரிஜெக்ட் பண்ணலாம். வாரண்டி அப்படிங்கிறது நாட் ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ராமிஸ். அந்த ப்ராமிஸை செல்லர் மீறினா பையர் வந்து டேமேஜஸ் கிளைம் பண்ண முடியும். பட் பையர் என்ன பண்ண முடியாது, கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முடியாது, கூட்ஸை ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 3. A condition under section 12 subsection 2 is, கண்டிஷன் என்னன்னு கேட்குறாங்க. A collateral stipulation, collateral கிடையாது. A stipulation essential to the main purpose of the contract. எஸ், இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இதை சூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனை படித்து பார்த்துருங்க. ஏ வாலண்டரி ப்ராமிஸா? கிடையாது. ஏ ரெப்ரசன்டேஷன் அவுட் சைடு த கான்ட்ராக்டா? கிடையாது. ஸோ கண்டிஷன் என்ன? ஸ்டிப்புலேஷன், அ ப்ராமிஸ் விச் இஸ் எசென்ஷியல், அவசியம், டு த மெயின் பர்பஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். இப்போ நம்ம பார்த்த கார் எக்ஸாம்பிளில் என்னது கண்டிஷன்? டீசல் கார் அப்படிங்கிற ப்ராமிஸ் வந்து கண்டிஷன். எல்லோ சீட் கவர் அப்படிங்கிறது ஒரு வாரண்டி. எல்லோ சீட் கவர் அப்படிங்கிறது ஒரு வாரண்டி. இப்போ பிரீச் ஆஃப் அ கண்டிஷன் கிவ்ஸ் த அக்ரீவ்டு பார்ட்டி த ரைட் டு, அதாவது பிரீச் ஆஃப் அ கண்டிஷன் கிவ்ஸ் த அக்ரீவ்டுனா அஃபெக்ட் ஆன பார்ட்டி, பாதிக்கப்பட்ட பார்ட்டி, த ரைட் டு. கண்டிஷனை மீறினா பாதிக்கப்பட்ட பார்ட்டிக்கு என்ன உரிமை வருது அப்படின்னு கேட்குறாங்க. கிளைம் டேமேஜஸ் ஒன்லி, கண்டினியூ கான்ட்ராக்ட் கம்பல்சரிலி, ட்ரீட் த கான்ட்ராக்ட் அஸ் ரெப்புடியேட்டட், சீக் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஒன்லி. ஸோ டீசல் கார் தராமல் பெட்ரோல் கார் தந்தால் என்ன பண்ணலாம்? கண்டிஷனை செல்லர் மீறிட்டார். அப்போ பையருக்கு என்ன உரிமை வருது? ட்ரீட் த கான்ட்ராக்ட் அஸ் ரெப்புடியேட்டட், ஆப்ஷன் சி. கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணலாம். ஸோ கொஸ்டின்ஸ்லாம் அவங்க காமன் சென்ஸை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எடிஎம் அகாடமியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டியை வரவழைச்சி அதே டாப்பிக்கில் எம்சிக்யூ சால்வ் பண்ண வைப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம கிராஷ் கோர்ஸை பற்றி பார்க்கலாம். இன்னும் சில கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கிராஷ் கோர்ஸில் சேர்ந்தீங்கன்னா இன்னும் நிறைய கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கிராஷ் கோர்ஸை பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ 2 months இன்டென்சிவ் கிராஷ் கோர்ஸ். 2 மாதம் உங்களுக்கு வந்து கிராஷ் கோர்ஸ் வந்து இன்டென்சிவாக இருக்கும். நம்ம எடிஎம் அகாடமியோட ஆப்பில் ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே இதை எடுத்துக்கலாம். ஸோ வெப்சைட் மூலமாக அக்சஸ் பண்ணிக்கலாம், ஆப் மூலமாக அக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோ லெக்சர்ஸ் வந்துடும். எல்லா கான்செப்ட்ஸுடைய வீடியோ லெக்சர்ஸ் உங்களுக்கு பக்காவாக வந்துடும். சிம்பிள் நோட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ வீடியோ லெக்சரில் உங்களுக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டி கிடைக்கும். நான் எடுத்த மாதிரி உங்களுக்கு பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன் இருக்குல்ல, ஒரு பிக்சர்ஸை வச்சு ஒரு இன்டராக்டிவாக காமிக்ஸ் மாதிரி ஒரு கான்செப்டை நாங்கள் புரிய வச்சுருவோம். அதுக்கப்புறமா அது சம்மந்தப்பட்ட நோட்ஸையும் நாங்கள் ஆப்பில் அப்லோடு பண்ணிடுவோம், எங்களுடைய எடிஎம் பிளாட்ஃபார்மில் அப்லோடு பண்ணிடுவோம். அண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல டெஸ்ட் சீரிஸ் வந்துடும். எல்லா யூனிட்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி நல்ல டெஸ்ட் சீரிஸ் வந்துடும். ஸோ என்னென்ன யூனிட்ஸ்லாம் சிலபஸில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பிகினர்ஸ் ஓரியன்டேஷன் வீடியோ இருக்கும் லாக்காக, அதை நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்டு கிராஷ் கோர்ஸோட இன்னும் சில இம்பார்ட்டண்ட்டான ஃபியூச்சர்ஸ் என்னென்னா, இது வந்து April 2 ஆரம்பிக்குது. டியூரேஷன் வந்து 2 months, ஏப்ரல் அண்ட் மே. ஸோ காம்ப்ரிஹென்சிவ் கவரேஜ் ஆஃப் சிலபஸ். ஸோ கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறதால நாங்கள் எதையுமே விட மாட்டோம். அந்த 10 யூனிட்ஸையும் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், காம்ப்ரிஹென்சிவாக கவர் பண்ணுவோம். உங்களுக்கு 10 யூனிட்ஸும் கவர் ஆகிடும். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் டில் கம்பேரிட்டிவ் லா உங்களுக்கு வந்து எல்லா யூனிட்டும் காம்ப்ரிஹென்சிவாக கவர் ஆகிடும். உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம கிளாஸஸ். ஏதோ வந்து ஃபேக்ட்ஸை வந்து டீச்சர் சொல்லிட்டு போயிட்டு இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோட இல்லுஸ்ட்ரேஷன்னா லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிள்ஸ், நல்ல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து உங்களுக்கு அந்த கான்செப்டை மண்டையில் பதிய வச்சிருவோம். அப்புறம் டீட்டெயில்டு எம்சிக்யூ டிஸ்கஷன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். டெஸ்ட் சீரீஸும் வருது. டெஸ்ட் சீரீஸ்னா உங்களை வந்து தேர்வுக்கு தயார்படுத்துறது. நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்றதுக்கு முன்னாடியே உங்களை டெஸ்ட்டு போட வச்சிருவோம். சிபிடி மோடில் நீங்கள் டெஸ்ட் எடுத்துக்கலாம், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. அப்புறம் டவுட் கிளியரிங் செஷன்ஸ், உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபேக்கல்ட்டிஸை அப்ரோச் பண்ணலாம். அண்ட் ஸ்ட்ரக்சர்டு ரிவிஷன் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக நாங்கள் எடிஎம் அகாடமியில் கொடுப்போம். எப்போ எதை ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு தான் கான்செப்ட்ஸை நீங்கள் ரீட்டைன் பண்ண முடியும் எக்ஸாம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிராஷ் கோர்ஸோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்லிட்டேன். மார்ச் மந்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் சீரீஸ் பண்ணிட்டு இருப்போம். சில இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் எடுத்து அதை வந்து யூடியூப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.
ஆனால் அந்த மார்ச் மந்த் ஃபவுண்டேஷன் கோர்சஸ் வந்து ஒரு சில டாபிக்ஸில் பண்ணுவோமே தவிர காம்ப்ரிஹென்சிவாக இருக்காது. உங்களுக்கு காம்ப்ரிஹென்சிவான ஒரு முழுமையான ஒரு கவரேஜ் வேணும்னா நீங்கள் கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணி கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்டு ஏடிஎம் அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.